அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெரி ஹாப்பி வெனஸ்டே. இன்னைக்கு அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டைட்டில்லே பார்த்துருப்பீங்க. போன வாரம் தான் பேடிஎம் பேமெண்ட் பேங்க் வந்து பேன் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அதுக்குள்ளே பேடிஎம் ஆப்பே பேன் ஆகிற மாதிரி ஒரு நியூஸ் வெளியாக இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்துடலாம். இந்தியாவில் 5G வந்து சீப் ஆக்கிறதுக்காக சில முயற்சி பண்ணுறாங்க. அதோட டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். சாம்சங் A53 லான்ச்சுக்கு முன்னாடி இதோட பாக்ஸ் இமேஜஸ், அஃபிஷியல் இமேஜஸ் எல்லாமே ரிவீலாக இருக்குது. எல்லாமே பார்த்துடலாம். டெக் அப்டேட் நம்பர் 784 இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட் டீட்டெயில்ஸ் எப்போ மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழ். இந்தியாவில் 5G இன்னும் கொஞ்சம் நாளாக லான்ச் பண்ண போகிறாங்க. அதோட 5G காஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லையா 4G, அதை விட டபுள் த ப்ரைஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி நம்ம டெக் அப்டேட்லேயே பார்த்துருக்கோம். பட் இந்த காஸ்டிங்கை குறைக்கிறதுக்காக TRAI அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் சில முயற்சி எடுக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா ஸ்பெக்ட்ரம் ஆப்ஷன் இன்னும் கொஞ்சம் நாளில் வருது. அதுக்கு முன்னாடி எல்லா டெலிகாம் ஆப்ரேட்டர்ஸையும் கூப்பிட்டு ஒரு சின்ன மீட்டிங் வச்சுருக்காங்க. இந்த மீட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஷேரிங் இல்லைனா ஸ்பெக்ட்ரம் ஷேரிங் அப்படின்னு சொல்லலாம். தற்சமயம் வந்து வோடஃபோன், அதுக்கப்புறம் ஜியோ, ஏர்டெல், பிஎஸ்என்எல் எல்லாருமே வந்து எல்லா ஊர்லேயும் இந்தியா முழுக்க வந்து ஸ்பெக்ட்ரம் டவர்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. இந்த டவர்ஸை வந்து 5G இந்தியாவில் லான்ச் ஆனதுக்கப்புறம் ஷேர் பண்ணணும். அதாவது ஏர்டெல்லுடையது ஜியோ கிட்ட ஷேர் பண்ணலாம், இல்லை வோடஃபோன் கிட்ட ஷேர் பண்ணலாம். ப்ராப்பர் 5G கனெக்டிவிட்டி வர்றதுக்காக வந்து இந்த மாதிரி ஷேர் பண்ணும்போது மட்டும்தான் இந்தியாவில் 5G காஸ்ட் வந்து குறையும் அப்படிங்கிற மாதிரி TRAI ஒரு ரிக்வெஸ்ட் வச்சுருக்காங்க. பட் இதை எப்படி டெலிகாம் ஆப்ரேட்டர்ஸ் அக்செப்ட் பண்ணுவாங்க அப்படின்னு தெரியல. பட் இந்தியாவில் 5G அஃபோர்டபுளாக வரணும் அப்படின்னா இந்த முயற்சி பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ட்விட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன வாரம் தான் ட்வின் டேப் லேஅவுட் அப்படின்னு சொல்லி ஒரு புது லேஅவுட் வந்து iOS யூசர்ஸ்க்கு ரோல் அவுட் பண்ணியிருந்தாங்க. இதில் வந்து 2 டேப் அவைலபிளாக இருக்கும். லேட்டஸ்ட் ட்வீட், அதுக்கப்புறம் ஹோம்னு அவைலபிளாக இருக்கும். பட் இந்த ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ்க்கு பிடிக்கல அப்படிங்கிறதுனால மறுபடியும் வந்து இவங்க ரிவர்ஸ் பண்ணுறாங்க ட்வின் லேஅவுட்டை. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு லேட்டஸ்ட் ட்வீட் தான் மறுபடியும் வர்ற மாதிரி இந்த ஃபீச்சர் வரப்போது. அகைன் ஆண்ட்ராய்டு யூசர்ஸ்க்கும் இது வந்து ரோல் அவுட் ஆகும் அப்படின்னு தெரியுது. ஸோ ட்வின் டேப் லேஅவுட்டை வந்து இவங்க ரிவர்ஸ் பண்ணுறாங்க மறுபடியும். போன வாரம் தான் பேடிஎம் பேமெண்ட் பேங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா RBI வந்து பேன் பண்ணாதான் நம்ம டெக் அப்டேட்லேயே பார்த்துருந்தோம். அதாவது புதுசாக நீங்கள் கஸ்டமர் ஆட் பண்ணக்கூடாது, டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டெலாம் இஷ்யூ பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பேன் பண்ணியிருந்தாங்க. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி அப்போ யாருமே எக்ஸ்பிளைன் பண்ணல. பட் இப்போ ப்ளூம்பர்க் ரிப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பேடிஎம் ஆப் யூசர்ஸ் உடைய இன்ஃபர்மேஷன் எல்லாமே இந்தியாவில் லோக்கல் சர்வரில் சேவ் ஆகலை, சைனீஸ் சர்வரில் தான் சேவ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி அந்த ரிப்போர்ட்டில் வெளியிட்டிருக்காங்க. பேடிஎம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது போய் அப்படின்னு சொல்லி வந்து டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி எதுவுமே இல்லை, லோக்கல் சர்வரில் தான் இருக்குது, எங்களது ஹோம் க்ரோன் ஆப் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. பட் இருந்தாலுமே RBI அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேடிஎம்மில் வந்து சைனீஸ் ஸ்டேக்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால தற்சமயம் பேடிஎம் பேமெண்ட் பேங்க்கை வந்து அவங்க பேன் பண்ணியிருக்காங்க. ஒரு வார்னிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அதோடு வந்து இப்போ ஐடி ஆடிட்னு நிறைய இன்வெஸ்டிகேஷனும் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஒருவேளை பேடிஎம் ஆப்பில் வந்து சைனீஸ் சர்வரில் சேவ் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது ஆல்ரெடி PUBG நிறைய ஆப்ஸ் வந்து இந்தியாவில் பேன் ஆயிருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பேடிஎம் ஆப்பும் இந்தியாவில் பேன் ஆகுமா? பேடிஎம் பேமெண்ட் பேங்க்கை வந்து பேன் பண்ணது ஒரு வார்னிங்காக? உங்கள் கருத்து என்ன? தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். சாம்சங்குடைய ஆசம் ஈவெண்ட் இதில் வந்து A சீரிஸ் A53 A73 லான்ச் ஆக போகிறதா ஸ்ட்ராங் ரூமர்ஸ் இருக்குது. இந்த ஆசம் ஈவெண்ட் March 17 அப்படிங்கிற மாதிரி டீசர் மூலியமாக கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அகைன் இது குளோபல் ஈவெண்ட் அப்படிங்கிறதையும் டீசர் மூலியமாக நமக்கு தெரிஞ்சுது. பட் லான்ச்சுக்கு முன்னாடியே இப்போ சாம்சங்குடைய A53 இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பாக்ஸ் இமேஜஸ், ஃபர்ஸ்ட் லுக் லைவ் இமேஜஸ் எல்லாமே ரிவீலாக இருக்குது. இங்கே பாக்ஸ் இமேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா F23 எப்படி இருந்ததோ அதே மாதிரி சின்ன பாக்ஸாக தான் இங்கே ரிவீல் பண்ணியிருக்காங்க. A53 போட்டிருக்கு. அகைன் அவுட்லுக் டிசைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா A52s எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இருக்குது. பட் இங்கே ஒரு பீச் கலர் வேரியன்ட் ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அவுட்லுக் அண்ட் டிசைனில் தான் A53 வரலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ லான்ச்சுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் லுக் இமேஜஸ் இப்போ ரிவீல் ஆயிருக்கு. அதோட நேற்று சாம்சங்குடைய த Freestyle அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து லேண்டிங் பேஜ் வந்து சாம்சங்குடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் முதல்ல இருந்தது. அதுக்கப்புறம் வந்து அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க. நேற்றே நான் சொல்லியிருந்தப்போ நிறைய பேர் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ வந்து அவங்களுடைய இந்தியன் வெப்சைட்டில் வந்து அவைலபிளாக இருக்குது, நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ டீசரோட வந்து கம்மிங் சூன் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ ஃப்ரீஸ்டைல் ப்ரொஜெக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி குளோபலில் லான்ச் ஆயிருந்தது. அதே டிசைன் நிறைய கலர் வேரியன்ட்ஸில் இவங்க கொண்டு வராங்க. ஸோ இந்தியாவில் கூடிய விரைவில் சாம்சங்குடைய ஃப்ரீஸ்டைல் ப்ரொஜெக்டர் நம்ம எதிர்பார்க்கலாம். லேண்டிங் பேஜ் இந்தியன் வெப்சைட்டில் இருக்குது. இப்போ iPhone 13 வந்து நீங்கள் 52,000க்கு பேஸ் மாடலாக பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி அமேசானில் இப்போ ஆஃபர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்விஸ்டோட தான் கொண்டு வந்திருக்காங்க. iPhone 13 ஆக்சுவல் ப்ரைஸ் 74,000 கிட்ட. பட் எல்லாருக்குமே இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஒருவேளை ICICI பேங்க் கிரெடிட்
கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு யூசர், இல்லைனா கொட்டாக் பேங்க் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு யூசர், இல்லைனா SBI பேங்க்குடைய கிரெடிட் கார்டு யூசர், இவங்களுக்குலாம் வந்து 6000 ரூபாய் இமீடியட் ஆஃபர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்ராக்சிமேட்டாக 67,000 கிட்ட வரும். அடிஷ்னல் ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் வேல்யூவும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஒருவேளை ஆல்ரெடி ஐஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பழைய ஐஃபோனை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறீங்க, இல்லைனா நீங்கள் ஆண்ட்ராய்டு யூசர் சாம்சங் வச்சுருக்கீங்க, சாம்சங்குடைய ஃப்ளாக்ஷிப் டிவைஸ் மட்டும்தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, S சீரிஸ் எல்லாம். ஸோ இந்த டிவைஸ்க்கு எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15,600 அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனை நீங்கள் அப்ராக்சிமேட்டாக 52,000 கிட்ட பர்ச்சேஸ் பண்ண முடியும் எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ அண்ட் கார்டு ஆஃபர் யூஸ் பண்ணிங்கன்னா. ஸோ iPhone 13க்கு இது பெஸ்ட் ஆஃபராக இருக்கும். கண்டிப்பாக செக் பண்ணுங்கள் வாங்குறதா இருந்தால். லாவா Z3 இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க 7,499க்கு. இ-காமர்ஸ் வெப்சைட் லாவாவுடைய அஃபிஷியல் ஸ்டோர், அதுக்கப்புறம் வந்து அமேசான், ஃப்ளிப்கார்ட் எல்லாத்துலேயுமே அவைலபிளாக இருக்குது. ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Helio A20 MediaTek சிப்செட் கொடுத்துருக்காங்க. பிகர் டிஸ்பிளே 6.5 இன்ச்சஸோட கொடுத்துருக்காங்க. HD+ பேனல், கார்னிங் கொரில்லா கிளாஸ் 3 ப்ரொடெக்ஷனும் அவைலபிளாக இருக்குது. டூவல் கேமரா, ரியர் சைடில் 8 மெகா பிக்சல் பிரைமரி சென்சார், ஃப்ரண்ட் கேமரா வந்து 5 மெகா பிக்சலோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் Android 11 இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. Android 12 அப்டேட் இருக்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும் அப்படின்னா லாவா Z3 இப்போ இந்தியாவில் அவைலபிளாக இருக்குது. ஒப்போடைய ஆன்லைன் சென்ட்ரிக் சீரீஸ், ஒப்போடைய K சீரீஸில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் மார்ச் 23 அன்றைக்கி லான்ச் ஆக போகுது. இது Oppo K10 அப்படிங்கிற மாதிரி தான் ரிவீல் ஆயிருக்கு. அகைன் இது ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளாக இருக்கும்னு தெரியுது, ஏன்னா அங்கே தான் லேண்டிங் பேஜும் ரிவீல் ஆயிருக்கு. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சைனாவில் K9 லான்ச் ஆச்சு, அதோட சக்ஸஸராக தான் கொண்டு வராங்க. ஸோ ஏஷியன் மார்க்கெட்டில் லான்ச் பண்ணுறாங்க. MediaTek Dimensity 8000ல் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ராங் ரூமர்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த டிவைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே 20,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இருக்கும். ஸோ ஒப்போவுடைய இந்த ஸ்மார்ட் ஃபோன் நல்ல ஃபீச்சர்ஸோட 20,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இந்தியாவில் நம்ம எதிர்பார்க்கலாம். அதோட ஒப்போவுடைய F சீரிஸ் கீழே இந்தியாவில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆக போது. இதுக்கான போஸ்டர்ஸ் ரிவீலாக இருக்குது. Oppo F21 Pro, இது வந்து ஃபென்டாஸ்டிக் செல்ஃபி இந்த டேக்லைன் கீழே தான் கொண்டு வராங்க. F சீரிஸ் அப்படின்னு சொல்லும்போது எப்போவுமே வந்து கேமரா சென்ட்ரிக்காக தான் இருக்கும். ஸோ F19 சீரிஸுடைய சக்ஸஸராக 21 Pro இந்தியாவில் வரப்போகுது. Redmi K50 சீரிஸ் கூடிய விரைவில் லான்ச் ஆக போகுது. லான்ச்க்கு முன்னாடி கலர் வேரியன்ஸ் இங்கே ரிவீலாக இருக்குது. ஆல்ரெடி வந்து டீசர்ஸ் மூலயமா நிறைய ஃபீச்சர்ஸ் இவங்க ரிவீல் பண்ணியிருந்தாங்க. 2K டிஸ்பிளே, ப்ளூடூத் வெர்ஷன், ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே ரிவீல் பண்ணியிருந்தாங்க. இப்போ கலர் வேரியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 கலர்ஸில் ரொம்பவே நல்ல கலர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஒன்று சில்வர் ட்ரேஸ், அதுக்கப்புறம் பிளாக் ஃபெதர், ஸ்ப்ரிங் கிரீன், இந்த 3 கலர்ஸில் தான் ரெட்மியுடைய K50 சீரிஸ் லான்ச் ஆக போகுது. ரியல்மியுடைய அஃபிஷியல் ஹேண்டல்லையும் அரைவிங் சூன் டீசர் ஒன்று ரிவீல் பண்ணியிருக்காங்க. இது ரியல்மியுடைய GT2 சீரிஸுடைய இந்தியா லான்ச் டீசராக இருக்கலாம். ஸோ கூடிய விரைவில் வரப்போகுது. டீசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தேன் யூ சி அப்படிங்கிற மாதிரி தான் ரிவீலாக இருக்குது. அகைன் GT2 அண்ட் 2 Pro 2 ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணலாம். ஒன்று Snapdragon 8 Gen 1 Pro வெர்ஷன், இன்னொன்று Snapdragon 888. ஏன்னா ஆல்ரெடி வந்து சைனாவில் லான்ச் பண்ணிட்டாங்க. அதே அவுட்லுக் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷனோட இந்தியாவில் கூடிய விரைவில் வரப்போகுது. அடுத்ததான் இன்னைக்கு PayTM கான்டெஸ்ட்கான கேள்வி என்னன்னு பார்த்துடலாம். எந்த ஸ்மார்ட் ஃபோன் ஃபென்டாஸ்டிக் செல்ஃபி இந்த டேக்லைன் கீழே லான்ச் ஆக போகிறதா இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதில கீழே #Technical Chennai இந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்க. வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் இருந்த PayTM கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் யூடியூப் பேன்ஸ். நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து டயட் டேபிள். கங்க்ராச்சுலேஷன். இமெயில் வழியாக கான்டாக்ட் பண்ணுங்க. தவறாமல் யூடியூப் லிங்க்கும் அனுப்புங்க. உங்களுக்கு PayTM கிஃப்ட் வச்சு வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டேக் அப்டேட் கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.